சேது தமிழை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. சாரி தமிழ், மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க எதுக்காக நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி நான் உன் மேலே கோவப்பட்டுட்டேன், அது மட்டும் இல்லை அப்பாவை பற்றி பேசினா மட்டும் எனக்கு அவ்வளோ கோவம் வருது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உன் கை நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கை நீட்டி சத்தியம் பண்ணுறாரு. இங்கே பாரு, இனிமேல் நான் எப்போவுமே உன் மேலே கோவப்பட மாட்டேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அப்போ தமிழ் யோசிக்கிறாங்க. ஐயோ நம்மளை பற்றி தெரிஞ்சால் அவ்வளோதான், என்ன பண்ணுவார்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சேதுவோட அப்பா வீட்டில் இருந்து கணக்கெல்லாம் போட்டுட்ருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து கூப்பிடுறாங்க. என்னங்க டைம் அது, சாப்பிட்டு வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் கணக்கு இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்து படுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து வராங்க. அந்த மலரை லவ் பண்ணவன் வந்து நிற்கிறான். இவனுக்கு ஏதாவது வேலை கொடுங்க, இவன் கூட கணக்கெலாம் நல்லா பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, இவனுக்கு கணக்கை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, அது மட்டும் இல்லை ஒரு சைபர் எக்ஸ்ட்ரானா கூட எவ்வளோ அமௌண்ட்டு மாறும் தெரியும்ல, அதனால் இவனுக்கு எந்த வேலைலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சொல்கிறாரு. சேது வரட்டும், இல்லைன்னா அவங்க என்னோட தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க நான் வேணா சேதுவை ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. வேண்டாம்மா வேண்டாம், அவனை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம், அவன் வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சொல்கிறாரு. உடனே சேது கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாரு அவங்க அப்பாவுக்கு. அப்பா என்னப்பா பண்ணுறீங்க, எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா இருக்கேன்ப்பா, கணக்கு தான்ப்பா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா டைம் ஆகிடுச்சு, இப்போ போய் கணக்கு பார்த்துட்ருக்கீங்க? இல்லைப்பா கொஞ்சம் தான், நான் பார்த்துட்டு நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எப்படி சேது இருக்கா? நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், நான் சீக்கிரமாக வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா சரி, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. சேது அங்கே தான் இருக்காரு. அப்படியே போகிறாரு. போயிட்டு வராரு. வந்தவொடனே அப்போ கால் இழுத்துக்குச்சே, கால் வலி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காராரு. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஓடி போய் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை தமிழ், பயங்கரமாக கால் வலிக்குது தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. வசந்தி பார்த்துட்டு உள்ளே வராங்க. என்னங்க பார்த்தீங்களா, மாப்பிள்ளைக்கு காலெல்லாம் இழுத்துக்குதுங்க, அவருக்கு இங்கே டாய்லெட் சரியாக இல்லைங்க, அதனால தான் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இரு, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த கடையில் கேட்குறாரு. இங்கே இங்கிலீஷ்காரங்களாம் போவாங்களே, நல்ல ஒரு டாய்லெட் அது கொடுங்க. ஓ அதுவா, அது வெஸ்டர்ன் டாய்லெட், அது வரைக்கும் பாருங்கள், போங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கடைக்காரங்க. போயிட்டு தமிழோட அப்பா பார்க்குறாரு. நல்லா இருக்குது, சரி இதோட விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதோட விலை 7000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ 7000 ரூபாவா, சரி கொடுங்க. அது மட்டும் இல்லை, நாங்களே கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துருவோம், அதுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனது 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுமா? அதெல்லாம் வேண்டாம், என்னோட தோளில் தூக்கி வைங்க, நானே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா தோளில் தூக்கிட்டு வராரு. வர வழியில் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன செல்லப்பாண்டி, மாப்பிள்ளைக்கு என்ன புது கக்குசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அவர் பெரிய பணக்காரரு, உன் பொண்ணை கொடுத்துருக்க, அதனால் மாப்பிள்ளைக்கு நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வர வழியில் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. என்ன வாங்கிட்டு போகிறீங்க? ஓ மாப்பிள்ளையை நல்லா கவனிக்கிறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் எங்கள் மாப்பிள்ளை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வராரு. வந்தவொடனே எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே கூப்பிடுறாரு. எல்லாருமே வெளியே வராங்க. வந்தவொடனே இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கள, அதுக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு. சேது பார்த்தோடய பயங்கரமாக சிரிக்கிறாரு. என்னம்மா பண்ணியிருக்கீங்க? அதுவா, இது வந்து இங்கிலீஷ்காரங்க டாய்லெட்டு, இது இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும்ல, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, என் வீட்டில் வந்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. மலர் வீட்டில் இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு. உங்ககிட்ட நிறைய நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், அதில் எந்த மாப்பிள்ளை நல்லா இருக்காருன்னு பாருமா, ஆனால் ஊதா கலர் சட்டை போட்டிருக்க மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. நீ யாராவது ஒருத்தரை சொல்லுமா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா எனக்கு இப்போ கல்யாணம்